Launching Adisaya One World அதிசயங்களின் ஆரம்பம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. கலாட்டா வியூவர்ஸ்க்கு இன்னைக்கு நான் எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுவேன். இன்னைக்கு கலாட்டால இன்டர்வியூவில் யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட வார்ட்ரோப்ல இது வச்சிருப்பேன். எவ்வளோ வாசனையாக இருக்குது தெரியுங்களா? விரலி மஞ்சள், வசம்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு ஃபேஸில் ஒரு 10 நிமிஷம் வச்சு இருந்துட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். பலன்னு இருக்கா? நம்ம ஃபுல் கலாட்டா ஃபன் மோட் போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதோட கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த லைட்லாம் நம்ம ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் ஆகாது. நான் ஜென்ரலாக மேக்கப்பே விரும்பாத ஒரு ஆள்னால இந்த க்ரீமில் ஒரே ஒரு ட்ராப், இப்போ இந்த க்ரீமில் இந்த ட்ராப் வச்சுட்டு நம்ம புருவத்துக்கு 2 விஷயம் பண்ணலாம். மஸ்காரா லைட்டாக இங்கே இருக்கிற முடியை டச்சப் பண்ணிக்கணும். அப்புறம் பூ வச்சாதான் நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. பெண்கள் வந்து எப்பயுமே பூ வைக்கணும்னு சொல்லிட்டு தாழம்பூ குங்குமம், மீனாட்சி அம்மன் தாழம்பூ குங்குமம். நம்மளோட அழகே வந்துட்டு நம்ம வைக்கிற அந்த சந்தனம் குங்குமம் பூ தான். அதனால அது மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு எப்பயுமே வாட்ச்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ரிஸ்ட் வாட்சில் என்கிட்ட வந்துட்டு ராடோ, ஜியாடினோ நிறைய கம்பெனி நான் வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப கிஃப்ட் பண்ணணுன்னா லெனின் வந்து எப்பயுமே வாட்ச் தான் வாங்கி கொடுப்பார். பிகாஸ் எனக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு கொடுத்த ரொம்ப ப்ரீஷியஸ் கிஃப்ட்லேயே எனக்கு பிடிச்ச கிஃப்ட்னா எனக்கு அவர் கொடுத்த ரோலெக்ஸ் வாட்ச் தான். கடைசி ஃபைனல் டச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டச். இப்போ நான் வீட்லேயே இருக்கேன்னா நான் லிப்ஸ்டிக் போட வேணாம். நான் கிளினிக் போகிறேன், பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், நான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான எல்லாத்த விட அழகு சேர்த்தது என்னென்னா நான் வச்சுருக்கிற இந்த பூவும் இந்த சந்தனமும் குங்குமம் தான் நான் நினைப்பேன். எவ்வளோ மேக்கப் பண்ணாலும் என்ன பண்ணாட்டாலும் இந்த சந்தனம் குங்குமம் கொடுக்குற அழகை எதுவுமே கொடுக்க முடியாதுல்ல. வணக்கம் கலாட்டா நேர்களே, நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின். கலாட்டானாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, ஆட்டம் போடுறது தானே. பெண்களுக்கு கலாட்டானா என்ன? மேக்கப் போடுறது தான். ஆஷா எப்படி ரெடியாவா, ஆஷா லெனின் என்ன பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட உங்களோட மேக் ஓவர் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது வந்து இன்னைக்கு கலாட்டாவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ரெகுலராக நான் ஒரு ஃபங்க்ஷன் ரெடியாக போகிறேன். இன்றைக்கி கலாட்டா இன்டர்வியூ ரெடியாக போகிறோம். ஸோ எப்படி ரெடி ஆகிறோம் நம்ம பார்ப்போம். வாக்கின் வார்ட்ரோப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா என்னோடய வார்ட்ரோப் ரொம்ப காம்பேக்ட். இப்படி முடிச்சிடலாம். இன்றைக்கி கலாட்டாவில் இன்டர்வியூவில் யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய வார்ட்ரோப்பில் இது வச்சுருப்பேன். எவ்வளோ வாசனையாக இருக்குது தெரியுங்களா? இது என்னன்ட்டுன்னா விரலி மஞ்சள். நம்ம ஏற்கனவே நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருப்பீங்க. விரலி மஞ்சள், வசம்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு, பாதாம், பார்லி அரிசி 6 இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த 6 இன்க்ரீடியன்ஸையும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்துக்குவேன். பீட்ரூட் இருக்குல்ல, பீட்ரூட்டை அரைச்சி அந்த ஜூஸை பிழிஞ்சு அதில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் ஒரு 10 நிமிஷம் வச்சு இருந்துட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். பலன்னு இருக்கா? இது வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ் போடலாம், ஆரஞ்ச் ஜூஸ் போடலாம், கிரேப் ஜூஸ் போடலாம், பச்சை பால் போடலாம். கிராமத்துலலாம் இருக்கீங்க, ஃபேஷியலே பண்ண மாட்டோம், மேக்கப் இதெல்லாம் நம்ம வெளியே பண்ண மாட்டோம், நம்ம ஸ்கின்னை ரொம்ப கேர் பண்ணுவோம். இப்போ எனக்கு 42 வயசாகுது. இப்போ நான் கொஞ்சம் கேர் பண்ணலைன்னா நாளைக்கு என்னோட மருமகள்லாம் வரும்போது இன்னும் ஒரு 5-7 இயர்ஸில் கல்யாணம் பண்ணும்போது நான் வந்துட்டு கொஞ்சம் குட் லுக்கிங்காக கான்ஃபிடென்ட்டாக அந்த என் பையன் கல்யாணத்தில் நிற்கணும்னு நினைப்போம்ல. நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம கல்யாணத்தில் நம்ம பண்ணிக்காத ஆசையெல்லாம் நம்ம பிள்ளைங்களோட கல்யாணத்தில் நிறைவேற்றுவோம். நான் என் ஹஸ்பண்ட்டை கேட்டிருக்கேன், நெத்தி சுட்டி, ஒட்டியானம், வங்கியெல்லாம் போட்டுட்டு பொண்ணுக்கு டஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து என்னென்னா இட் வில் இன்க்ரீஸ் மை கான்ஃபிடென்ஸ் லெவல். எல்லா பெண்களுக்கும் இந்த ஆசை இருக்கும்ல, எனக்கும் அதே ஆசை தான். நம்ம எல்லாம் ஃபிட்டாக இருக்கோம், அதை பண்ணுறோம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, இதை நான் போட்டுட்டு கலாட்டாக்காக ரெடி ஆகிட்டேன். ஆனால் கலாட்டாவில் வந்து என்கிட்ட இதெல்லாம் நோண்டி எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனையோ இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். பட் இந்த SRK வந்து கொஞ்சம் அப்படி தான். மேம் நீங்கள் எப்படி ரெடி ஆகிறீங்க, எப்படி உங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல் அதை கொடுங்கன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டேன். நான் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட யூஸ்வலாக என்னோடய ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் நார்மல் ஸ்கின், ஆயிலியும் கிடையாது, ட்ரையும் கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு க்ரீம் போடுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கணும். ட்ரையான முகத்தில் டேரெக்டாக க்ரீம் போட்டு தேய்ச்சோன்னா அது அப்படியே பிசுக்குன்னு ஒட்டிக்கும்ல. ஸோ நான் வந்துட்டு சும்மா ஒரு சீரம் எடுக்கிறேன். யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுறது தான். இப்போ கூட தமன்னா வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆயிருக்காங்க. செஷிடியோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் எல்லா ஏர்போர்ட்ஸ்லேயும் கிடைக்கும்.
அநேகமாக நம்மளுக்கு கலாட்டா முடிஞ்சோடனே செஷிடோ வந்து தனியாக ஏதாவது ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்துட்டு இந்த மாதிரி காமன் பீப்புள்ஸ் ப்ரொமோட் பண்ணதில் இந்த செஷிடோ க்ரீம் வந்துட்டு நானும் எஸ்ஆர்கேவும் டீலர்ஸ் ஆகுறோம். நம்ம எங்களுக்கு என்ன நீங்கள் செஷிடோ பார்த்து பண்ணாலும் அது எனக்கும் எஸ்ஆர்கேக்கு தான் வரும். எப்பயுமே வந்து நம்ம வார்ட்ரோப்ல என்னன்னா நம்ம உயரத்துக்கு ஒரு சாரீ நம்ம கட்டுறோன்னா நம்ம ஹைட்டுக்கு ஒரு கண்ணாடி வச்சுக்கணும். அப்போ தானே நான் வந்துட்டு என்னையும் நான் பார்த்துக்க முடியும் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. எதுவுமே ஆக்சுவலி என்னோட ஐப்ரோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு புருவமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா பிளேடிங் பண்ணிட்டேன். அதாவது டாட்டூ பண்ணுற மாதிரியே அது பிளேடிங் பண்ணுறது. இது நிறைய லேடிஸ் இப்போ காமனாக பண்ணுறாங்க, எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து நான் ஃபேஸில் எடுத்து அப்ளை பண்ணிட்டேன் கண்ணுக்கு மேலே. இது வந்து ஜஸ்ட் சீரம் தான். இது வந்து ஃபேஸ்க்கு மேலே, அப்புறம் என்னோட மூக்குக்கு மேலே, நெத்தியில், அப்புறம் என்னோட காது கிட்ட. மீதி இருக்கிறது சும்மா கழுத்தில் இப்படி அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இப்போ என்னன்னா இது வந்து தண்ணி ஜஸ்ட் முகத்தில் தண்ணி தடவிட்டு நம்ம இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த தண்ணி தான். என்னோட மேக்கப் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கூட. இது வந்து என்னோட செஷிடோ ட்ராவல் கிட். இப்போ நான் ஊருக்கு போகிறேன், எங்கேயா ட்ராவல் பண்ணுறேன்னா இந்த பவுச் நான் கையில் வச்சுக்குவேன். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலராக போட வேண்டிய மேக்கப் திங்ஸ் இருக்குது. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன் அந்த க்ரீம், அதுவே கொஞ்சம் சின்னது மினி பவுச். இதுலேயே நான் வந்துட்டு என்னோட கிளென்சர், டோனர் இதெல்லாம் நான் வச்சுருப்பேன். டோனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபேஸை சோப் போட்டு வாஷ் பண்ணுறோம்ல, அது மாதிரி கிளென்சர் க்ரீம் போட்டு வாஷ் பண்ண அப்புறம் இந்த இதை வந்துட்டு நம்ம ஃபேஸை 2 சொட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு கிளம்ப போகிறோம் இல்லையா, ஸோ யூஸ்வலாக டெய்லி நான் கிளினிக் போகிறதுக்கு முன்னாடி போடுற க்ரீம் வந்து இதுதான், செஷிடோ டெய்லி க்ரீம். இது வந்துட்டு SPF 50 எங்கே கிடைக்கும்னா சென்னையில் EAல கிடைக்கும், எக்ஸ்பிரஸ் அவென்யூவில். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ஸில் நீங்கள் எங்கே ஃபாரின் போயிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வாங்கிட்டு வர சொல்லலாம். நான் அடிக்கடி அஸ்வின் லென்கிட்ட தான் வாங்கிட்டு வர சொல்வேன். ஸோ இந்த க்ரீமை வந்துட்டு எடுத்து ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ராப் தான், இவ்வளோதான். இதுவே நான் கூட வச்சுருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி. இதுதான் நான் வைக்கிற ஒரு ட்ராப். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்துட்டு கேமரா முன்னாடி வரப்போகிறோம். இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க போகிறோம். கலாட்டாவோட நம்ம ஃபுல் கலாட்டா ஃபன் மோட் போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதோட கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த லைட்லாம் நம்ம ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் ஆகாது. முன்னாடிலாம் நான் வந்து எதுவுமே போட மாட்டேன், பவுட்ரு கூட அடிக்க மாட்டேன்னு பெருமையாக சொல்வேன். ஆனால் அப்படி சொன்னோன்னா ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து அந்த ஷைன் எல்லாம் போயிடும். ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த க்ரீம், ஏன்னா நம்ம வெளியே அவுட்டோரில் இன்றைக்கி வயல்வெளியில், தோட்டத்தில், ஃபார்மில் மாஸ்க் பண்ண போகிறோம். அதனால இந்த செஷிடோவோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கணும். இந்த செஷிடோ ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு யூஸ்வலாக எல்லாருமே இதை பம்ப் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்சை வெட் பண்ணிவிட்டு அப்படியே தேய்ப்பாங்கல்ல. நான் வந்து எப்படின்னா எப்பயுமே வந்துட்டு இதை நல்லா குளிக்கிடணும். நம்மளோட ஸ்கின் ஒவ்வொருத்தவங்க ஸ்கின்னுக்கு ஒவ்வொரு மாதிரி ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் வாங்கணும். சிலர் வந்து இப்போது நான்லாம் மாநிறம், இந்தியன் ஸ்கின், டஸ்கி, ஒயிட்டாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஷேட் வாங்கணும். அப்படி நம்ம வாங்காமிட்டோம்னா நம்ம மேக்கப் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் ரொம்ப கருப்பாக தெரிஞ்சிடும். அண்ட் மறந்துடாதீங்க, எவ்ரி டைம் நீங்கள் மேக்கப் போட்டதுக்கப்புறம் ஃபேஸுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்லை ஆலிவ் ஆயிலோ தடவிட்டு அதை வந்து காட்டன் வச்சு இப்படி தொடச்சி எடுத்துட்டு நைட் சோப் போட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னை ப்ரீத் பண்ண விட்டுட்டு ஏதாவது நைட் க்ரீமோ சீரமோ போட்டுட்டு தூங்கணும். ஸோ இதுதான் நான் டெய்லி போடுற க்ரீமு. யூஸ்வலாக எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபவுண்டேஷனை அமுக்கிட்டு ஃபவுண்டேஷனை ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே மசாஜ் பண்ணுவாங்க. சிலர் பிபி க்ரீம்னு சொல்லி போடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. நான் ஜென்ரலாக மேக்கப்பே விரும்பாத ஒரு ஆள்னால இந்த க்ரீமில் ஒரே ஒரு ட்ராப், இப்போ இந்த க்ரீமில் இந்த ட்ராப் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்துட்டு நம்ம கலக்கிறோம். வெங்காயம் தக்காளி வதக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, சமைக்காதவங்க அப்படி நினச்சிக்கிட்டு இது பண்ணிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், நம்ம வீட்டில் வேலை பார்த்த ஃபீலிங் வரும். ஸோ நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இதை எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வைக்கிறோம் ஒவ்வொரு ட்ராப். மோஸ்ட்லி கல்யாணங்கள் கூட இது பண்ண மாட்டேன், பிகாஸ் நம்ம வந்துட்டு அப்படியே முடிச்சு வந்து கிளினிக் தானே பார்ப்போம்.
அதனால இது ரொம்ப தேவையில்லை. நம்ம நேச்சுரல் லுக் பார்க்கணும். ஆனா கேமரால வந்துட்டு நம்ம நேச்சுரலா எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஃபேஸ் நல்லா இருக்காது. யூசுவலா இது கழுத்துலயும் போடணும். நான் வந்து எப்பயுமே கை வச்சு தான் இதை போடுவேன். ஆனா என் பொண்ணுக்கு நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இந்த ஸ்பாஞ்சை வந்து ஈரம் பண்ணிக்கணும். செஷிடோ ஸ்பாஞ்ச் ஈரம் பண்ணிட்டு, ஏன்னா ஈவனா அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண தெரியாது. எனக்கு எப்பயுமே நம்ம பேஷண்ட்ஸை கையால தொட்டு பார்த்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் தெரியுங்களா? நான் கையால் எடுத்து தான் சாப்பிடுவேன். ஸ்பூன் ஃபோர்க் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த சாப்பாடும் நானும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இப்போ ஸ்பெஷல் கிட்ஸ் நிறைய விர்ச்சுவல் ஆட்டிசம் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம்ல, அவங்கெல்லாம் என்னென்னா கையில் சாப்பாடை தொட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு சென்சரி இருக்குது, அருவருப்பு படுறாங்கன்னு சொல்லி நிறைய இன்டர்வியூஸில் நிறைய நம்ம சிம்டம்ஸ் சொல்கிறோம்ல. அப்போ நம்மலாம் வந்துட்டு கையில் தொடாமல் இருக்கிறது ஒரு டிசீஸ் கண்டிஷன் இப்போ சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எல்லாரும் கையில் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தான் நாங்கள் காலங்காலமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழர்கள். நம்ம வந்துட்டு எப்பயுமே மோஸ்ட்லி இந்தியன்ஸே வந்து கையில் தான் சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் மிச்சம் இருக்கிற க்ரீம் நம்ம கையில் இருக்கும்ல, அதை வந்து காதுலையும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் தேய்ச்சிட்டு நம்ம ஃபேஸில், இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, திட்டா தெரியாது, ஒன்றுமே பெருசாக தெரியாது. மீதி இந்த காதில் தேய்ச்சிடணும். நம்ம இப்படி போட்டு முடிச்ச அப்புறம் சப்போஸ் நம்மளுக்கு இந்த க்ரீம் கூட இருக்க மாதிரி இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா இதெல்லாம் நம்ம தொடச்சி கொஞ்சம் இதில் ஒரு தடவை நம்ம ஸ்மச் பண்ணி ஈரத்தில் இதை தொடச்சி எடுத்துக்கலாம். இப்படி ஆனால் இதில் ஒன்றும் எல்லாமே இதில் தான் கொஞ்சம் ஒட்டியிருக்கும், அவ்வளோதான். தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த மீதியை வந்து ஃபேஸ்லேருந்து தொடச்சி எடுத்து நம்மளோட கழுத்தில் போட்டுக்கலாம். சிம்பிள். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட இதில் இப்படி ஒன்று வச்சுருப்பேன். இதை வந்துட்டு விளக்கெண்ணெய் இப்படி கமுத்திட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு, இதோட மூடியில் வந்து ஒரு சொட்டு பட்டிருக்கும் இல்லையா, இதை எடுத்து ரெகுலராக புருவத்துக்கு விளக்கெண்ணெய் போட்டுடணும். எப்பயுமே ஒரு காட்டன் இது டிஷ்யூ வந்து நம்ம சைடில் வார்ட்ரோப்ல இருக்கும் இல்லையா, அந்த டிஷ்யூ வச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த எண்ணெயை லைட்டாக தொடச்சிடணும். ஸோ நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம புருவத்துக்கு இதை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து இன்டர்வியூஸ் நிறைய அட்டென்ட் பண்ண போகிறனால நம்ம புருவத்துக்கு 2 விஷயம் பண்ணலாம். மஸ்காரா, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச காமன் டிப்ஸ், பியூட்டிஷியன்ஸ்க்குலாம் தெரிஞ்ச டிப்ஸ். முடியே இல்லாத புருவத்தை முடியோடு தெரிகிற மாதிரி காமிக்கிறதுக்காக தொட்டுட்டு லைட்டாக இங்கே இருக்கிற முடியை டச்சப் பண்ணிக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் லைட்டாக அதில் மஸ்காரா டச்சப் பண்ணலாம். காஞ்ச அப்புறம் மொடன்னு ஆகி நம்மளுக்கு புருவ முடி நல்லா திக்காக இருக்க மாதிரி காமிச்சிடும். ஆனால் நம்ம ஐப்ரோ பென்சில் வச்சு தீட்டோன்னா அசிங்கமாக தெரியும். மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ நம்ம மஸ்காரா போட்டுட்டோம். அடுத்து நம்ம வந்து ஒரு பொட்டு வைக்கணும். நான் வைக்கிற பொட்டு வந்து ரொம்ப குட்டி தான். இது வந்துட்டு என்னோட கமல் ஜிம்கி நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போகிற தோடில் ஒரு தோடு. இது வந்து மேஜிக் பட்டன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பேர் சொல்லணும், அப்போ தான் வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கும். எனக்கு கொடுக்கும்போது கடையில் அப்படி சொல்லி தான் கொடுத்தாங்க. நான் வந்துட்டு சிம்பிளாக கிளினிக்கு இது போடலாமா இன்னைக்கு? என்னென்னா இது வந்துட்டு ரவுண்ட் அண்ட் டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற டைமண்ட் ஸ்டோன். ஸோ நம்மளுக்கு இப்படி போட்டால் இன்றைக்கி இந்த தோடுக்கு மேட்ச் ஆகும். இந்த ட்ரெஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குல்ல, இது வந்துட்டு டெய்லி யூஸ்க்கு நம்ம காலேஜ்க்கெலாம் போகிறாங்க உங்கள் பிள்ளைங்கன்னா சிம்பிளாக இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். என்னோடய ஜுவல்ஸ் வந்து நான் தான் மோஸ்ட்லி கஸ்டமைஸ் பண்ணுவேன். அப்போ தான் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு உங்கள் பாப்பாக்கெலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சாதாரண ஒரு சின்ன செயினில் ஒரு ரவுண்ட் ஸ்டோன்ஸ், ஒரு டைமண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்குது. ஹேர் ஸ்டைல் ரொம்ப சிம்பிள். இந்த குஷி கிளிப் எடுத்துக்கணும். இது வந்துட்டு முடியை வந்து 2 சைடில் எடுத்துக்கணும். சைட் வடுகு எடுக்கலாம், இல்லைனா நடுவடுகு எடுக்கலாம். அப்புறம் பூ வச்சா தான் நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, பெண்கள் வந்து எப்பயுமே பூ வைக்கணும்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக வந்துட்டு நான் இன்ஃபைனைட் பிரேஸ்லெட் தான் போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இன்ஃபைனைட் பிரேஸ்லெட். டெய்லி எனக்கு கிளினிக்கில் வந்து நீங்கள் இந்த பிரேஸ்லெட்டோட தான் பார்ப்பீங்க. யூஸ்வலாக இந்த பிரேஸ்லெட் தான் நான் போடுவேன். இது வந்து இன்ஃபைனைட் லவ் என்னோட சென்டிமெண்ட்டாக. ஆனால்
இன்னைக்கு நம்ம இந்த செயின் போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த செயினுக்கு மேட்சாக வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பிளெயின் பிரேஸ்லெட் போட்டுருவோம். அப்புறம் எப்பயுமே வந்து நம்ம குங்குமம் வைக்கணும். குங்குமம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். இதில் இங்கே ஒரு சொட்டு தண்ணி, இங்கே ஒரு சொட்டு தண்ணி வச்சிடணும். வச்சுட்டு தாழம்பூ குங்குமம், மீனாட்சி அம்மன் தாழம்பூ குங்குமம் நீங்கள் முகர்ந்து பார்த்தீங்கன்னா வாசனையாக இருக்கும். நான் எப்பயுமே இந்த குங்குமம் தான் வைப்பேன். ஏன்னா குங்குமம் நிறைய பேர் கெமிக்கல் குங்குமம்லாம் வாங்கி வைப்பாங்க, பயங்கர அலர்ஜி ஆயிரும். நம்மளோட அழகே வந்துட்டு நம்ம வைக்கிற அந்த சந்தனம் குங்குமம் பூ தான். அதனால அது மிஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி தண்ணி ஒரு ட்ராப் வச்சு அதை நிற்கும். ஓகே. சந்தனம் வந்துட்டு எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து சந்தன கட்டையை உரசி நான் ஒரு பவுலில் வச்சுருப்பேன். பட் ட்ராவல் பண்ணும்போது நம்ம சந்தனம் இல்லாமல் நம்ம ஃபேஸ் பார்க்க முடியாது, பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் சந்தனம். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும். கொஞ்சமாக எடுத்துகிட்டு நெத்தியில் வச்சுக்கணும். எனக்கு எப்பயுமே வாட்ச்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ரிஸ்ட் வாட்சில் என்கிட்ட வந்துட்டு ராடோ, ஜியாடினோ நிறைய கம்பெனி நான் வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப கிஃப்ட் பண்ணணுன்னா லெனின் வந்து எப்பயுமே வாட்ச் தான் வாங்கி கொடுப்பார். பிகாஸ் எனக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு கொடுத்த ரொம்ப ப்ரீஷியஸ் கிஃப்ட்லேயே எனக்கு பிடிச்ச கிஃப்ட்னா எனக்கு அவர் கொடுத்த ரோலெக்ஸ் வாட்ச் தான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் சிம்பிள். இது வந்து எல்லா ஹஸ்பண்ட்ஸ்க்கும் ஒரு வார்னிங் தான் சொல்லணும். நீங்கள் எங்கே வேணால் ஓடலாம், ஆனால் எங்கள் கைக்குள்ளே நாங்கள் உங்களை வச்சுருப்போம்னு சொல்கிறதுக்கு. ஸோ இது வந்துட்டு என்னென்னா லெனின் நான் டாட்டூ போட்டிருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கெட்டப்பில் இருப்பாங்கங்க. இந்த பசங்க கிட்ட பெரிய பிரச்சனை என்னென்னா திடீர்னு தாடி வைக்கிறது தான் ட்ரெண்டுன்னு தாடி வச்சிடறாங்க. தாடி அவர் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் முள்ளு தாடி வச்சிருக்குமோ நான் வந்து இந்த டாட்டூ குத்தினேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தாடி இல்லாமல் இருந்தப்போ நான் டாட்டூ குத்திட்டேன். கொஞ்ச நாள் கழித்து ஒரு பெரிய தாடி இவ்வளோ தூரத்துக்கு வச்சுட்டு வராரு. அப்புறம் இப்படி ஃபுல் ஷேவில் வராங்க. நாங்கள் எப்படி கெட்டப் மாற்ற முடியும்? அதனால எனக்கு மனசில் ரொம்ப பதிஞ்ச முகத்தை நான் வந்துட்டு இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய தாடி வச்சுருக்காருன்னு. இவ்வளோ பெரிய தாடி வச்சா எப்படி நான் வந்துட்டு அதை டாட்டூ குத்த முடியும்? ஸோ இந்த கணவன்மார்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்ட்டுனா, நீங்கள் வந்து ட்ரெண்டு, ஃபேஷன் எல்லா பசங்களும் தாடி வச்சா மாஸாக இருக்குது அப்படி. இப்போ என்னை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற இந்த கலாட்டா டீம்லேருந்து இருக்கிற அவர் கூட வந்து பெரிய தாடி வச்சுருக்காரு. அவருக்கு இந்த தாடி பற்றி பேசும்போது கொஞ்சம் ஷோல்டர்லாம் இப்படி விரித்து நின்று சீன் போடுறாரு. ஆனால் ஒரு ஒய்ஃபாக எங்களோட ஃபீலிங்ஸோ எங்களோட மனசு பற்றி நீங்கள் யாருமே நினைக்க மாட்டேங்கிறீங்க. இந்த படத்தில் சொல்லுமா அடே கிராதகா அப்படின்னு திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏயா இப்படி தாடி வச்சுட்டு திடீர்னு ஃபாரின்லேருந்து வருவாங்க, நம்மளை க்ராஸ் பண்ணுவாங்க, பார்த்தா ஐயோ இவர் நம்ம ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்கார், பார்த்தா நம்ம ஹஸ்பண்டே தான். என்னென்னா தாடி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நாங்கள் எப்படி சிம்பிளாக எப்பயுமே ஒரே ஹேர் ஸ்டைல், ஒன்று நேர் வடுகு இல்லைன்னா சைடு வடுகு, ஒன்று பொட்டு சாந்தனம் குங்குமம் இப்படி இருக்குமோ, இந்த மாதிரி நீங்களும் லைஃப்பை சிம்பிளாக ஆக்கிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டாட்டூ குத்துறது கூட வசதியாக இருக்கும். நிறைய தடவை நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோதிரம் போடணும். எனக்கு ரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நானும் நிறைய டைப் ஆஃப் ரிங்ஸ் போடுவேன். அதில் வந்துட்டு ஒரு வைரக்கல் வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சா அந்த கீழே அந்த ஷார்ப் அந்த இது தெரியுது இல்லையா, அது வந்துட்டு சம்டைம் ஆனால் நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணோம். ஏன்னா இதில் வந்து க்ளோஸ் செட்டிங்னா எண்ணெய் இறங்காது. மோஸ்ட்லி கல்லுக்குள்ளே எண்ணெய் எப்பயுமே இறங்காது, 99% இறங்காது. பட் ரெகுலராக நம்ம வாஷ் பண்ணலாம், டஸ்ட்டு போய் இந்த இதெல்லாம் இருந்துக்கும். அதனால தான் எப்பயுமே க்ளோஸ் செட்டிங்ஸ் வாங்குவாங்க. ஓப்பன் செட்டிங்னா கீழே நம்ம டைமண்டோட கீழே எட்ஜ் பார்க்கலாம், ஆனால் அது வந்துட்டு அழுக்கு போய் இந்த ஓட்டையிலெல்லாம் இருந்துடும். நம்ம ஒழுங்காக வாஷ் பண்ணலாம், அந்த ஷைனிங் இருக்காது. ஸோ உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரியணும்னு சொன்னால் அந்த ஓப்பன் செட்டிங் இருக்குன்னா நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது சும்மா நான் எப்படி வாஷ் பண்ணுவேன்னா, ப்ரஷ் இருக்குல்ல, ப்ரஷ்ல வந்து கொஞ்சமாக பேஸ்ட் வச்சுட்டு நம்ம பல் துளக்கிற மாதிரி இதை இப்படி தேய்ச்சோம்னா பலன்னு ஆயிரும். கடைசி ஃபைனல் டச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டச். என்ன நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலனாலும் இல்லை நம்ம வந்துட்டு டயர்டாக இருக்கோம்னாலும் ஒரே ஒரு விஷயம் நம்ம போட்டால் நம்ம பளிச்சுன்னு பிரைட் ஆயிடுவோம். என் பொண்ணு வந்து அம்மா நீங்கள் தூங்கும்போது லிப்ஸ்டிக் போட்டே தூங்குங்கம்மா, எனக்கு தூக்கத்தில் முழிச்சு பார்த்தா நீங்கள் என் கண்ணுக்கு அழகாக தெரியலம்மா. ஒரு அம்மாவோட அல்டிமேட் எய்ம் வந்து குழந்தைங்க கண்ணுக்கு அழகாக தெரியணும். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே செஷிடோ ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ லிப்ஸ்டிக்கும் செஷிடோ தான். இது பியூர் ஆரஞ்சு, இது ஆரஞ்சு லைட் பிங்க் ஷேட், இது பியூர் பிங்க். மோஸ்ட்லி எனக்கு இந்த கலர்ஸ் தான் பிடிக்கும். ஆனால் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரூல் இருக்குது, பெரிய ரூல். அது என்ன ரூல்னு பார்த்துருவோம். உள்ளங்கையில் இப்படி எடுத்துக்கணும், அதை லிப்ஸில் தடவிடணும். எப்பயுமே ஆயில் தடவிட்டு தான் லிப்ஸ்டிக் போடணும். அண்ட் லிப்ஸ்டிக் துடைக்கும் போது திருப்பி டிஷ்யூ வச்சு
தொடச்சிட்டு தான் சாப்பிடணும். லிப்ஸ்டிக்கோட சாப்பிட்டோம்னா அந்த இதெல்லாம் வயிற்றுக்கு போயிடும். என்னன்னாலும் இது வந்து மூலிகைலாம் கிடையாது, கெமிக்கல் தான் கண்டிப்பாக. ஆனால் இப்போ நான் வீட்டிலே இருக்கேன்னா நான் லிப்ஸ்டிக் போட வேணாம். நான் கிளினிக் போகிறேன், பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், நான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்காண்டி. அதான் இந்த வீடியோ எடுக்கும்போது இந்த பசங்க எப்படி சிரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்துட்டு என்னை பார்த்து பாவப்படுவீங்க. கேர்ள்ஸ் இன்டர்வியூ எடுக்கணும் கலாட்டா, நீங்கள் வந்து ப்ளீஸ் கேர்ள் கேமராமேன் கூட ஒருத்தவங்களே செட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூஸ்க்கு மட்டும். ஏன்னா அவங்க ரொம்ப கலாய்க்கிறாங்க. பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தான் புரியும். அதனால் அவங்கள நீங்கள் அனுப்பிச்சு SRK வாய்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூவோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அவர் தான். பயங்கரமாக இப்படி தான் கலாய்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அழகாக தெரியணும்ல. ஸோ ட்ரையான டிஷ்யூவில் லிப்ஸ்டிக் போட்டால் அதோட எக்ஸ்ட்ரா நம்ம லிப்போட ஷேட் கூடும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ் கொடுத்துரும். அண்ட் நம்மளும் பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சிரும்னு நினைப்போம். அந்த லிப்ஸ் வந்து சுருக்கமாக பார்ச்சியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக. கலாட்டா வியூவர்ஸ்க்கு இன்றைக்கி நான் எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுவேன், எப்படி வந்து வெளியே கிளம்புவேன், வீட்டில் இருக்கும்போது கிளினிக் போகும்போது சிம்பிளாக போயிட்டாலும் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ஃபவுண்டேஷனோட போடுற மேக்கப் எப்படி இருக்கும் என்னோடய மேக்கப். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். பட் இது கான்ஃபிடென்ஸ் கொடுத்துரும் எனக்கு. லிப்ஸ்டிக் டார்க்காக போட்டால் நம்ம வந்து ஃபேஸ் டல்லாக இருந்தால் அதை எடுத்து கொடுத்துரும். சப்போஸ் நம்ம ஃபேஸ் பிரைட்டாக இருக்குன்னா லிப்ஸ்டிக் ரொம்ப லைட்டாக போட்டால் போதும். நான் ரொம்ப லிப்ஸ்டிக் விரும்புறதுனால நான் டார்க் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஸோ இனி ஃபங்க்ஷன்ஸ் கிளம்பும் போது இந்த ஆலிவ் ஆயில், இந்த ஃபேஸ்க்கு போடுற மஞ்சள் பேக், இந்த ஐப்ரோஸ்க்கு போடுற விளக்கெண்ணெய் இதோட பண்ணும்போது நீங்கள் நிச்சயமாக கலாட்டாவில் இந்த இன்டர்வியூவை ஞாபகம் வச்சுக்குவீங்க. அண்ட் உங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லித்தர மாட்டோம்ல, டைம் இருக்காதுல்ல எல்லாருக்குமே. அப்போ நம்ம வீட்டில் ஒரு அக்கா, நம்ம அம்மா வந்துட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தா எவ்வளோ சிம்பிளாக சொல்லி தருவாங்க. நிறைய கெடுதலான விஷயம் போடக்கூடாதுன்ற போதும் ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மாதிரி சிம்பிளாக மேக்கப் பண்ணிக்கலாம். நம்ம அழகாக தானே இருப்போம், கான்ஃபிடென்ட்டாக இருப்போம்ல. எல்லாத்த விட அழகு சேர்த்தது என்னென்னா, நான் வச்சுருக்கிற இந்த பூவும் இந்த சந்தனமும் குங்குமம் தான் நான் நினைப்பேன். எவ்வளோ மேக்கப் பண்ணாலும் என்ன பண்ணாட்டாலும் இந்த சந்தனம் குங்குமம் கொடுக்குற அழகை எதுவுமே கொடுக்க முடியாதுல்ல. லவ் யூ ஆல், தேங்க்யூ. லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.